அதில் இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் பார்க்க போகிறோம். அதில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் எல்லாம் இருக்குது. யூகேரியோடைப்னு முதல்ல பார்த்தோம். செல்ஸில் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கிறது தான் யூகேரியோடைப். அதில் வந்து வெல் ஆர்கனைஸ்ட் நியூக்ளியஸ் இருக்கும், நியூக்ளியஸ் என்வலப் அண்ட் செவரல் மெம்பரெயின் பவுண்ட் ஆர்கனல்ஸ் இருக்கும் யூகேரியோடைப்பில். ஸோ யூகேரியோடைப் வந்து லோகோமோட்டரி ஃபங்க்ஷன்ஸு, சைட்டோஸ்கெலிட்டல் ஸ்ட்ரக்சர் நிறைய ஃபங்க்ஷன்ஸை செய்யும். இப்போ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அனிமல் செல் அண்ட் பிளான்ட் செல், அனிமல் செல்லுக்கும் பிளான்ட் செல்லுக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ் பார்ப்போம். செல் வால் வந்து அனிமல் செல்லில் இருக்காது, ஒன்லி இன் பிளான்ட் செல். ஷேப் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, அனிமல் செல் வந்து ரவுண்டாக இருக்கலாம், இர்ரெகுலராக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் பிளான்ட் செல் வந்து ரெக்டாங்குலராக மாத்திரம்தான் இருக்கும். ஃபிக்ஸடாக எல்லா செல்ஸும் ஒரே மாதிரி செங்கல் மாதிரி ரெக்டாங்குலராக இருக்கும். சென்ட்ரியோல்ஸ் அனிமல் செல்ஸில் மாத்திரம்தான் இருக்கும், மற்ற இதில் எதுலேயுமே இருக்காது. வேக்யூல்ஸ் பிளான்ட் செல்லில் ஒரே ஒரு பெரிய வேக்யூல் இருக்கும், அதில் தான் வந்து காற்று அதெல்லாமே இருக்கிறது. இதில் அனிமல் செல்லில் வந்து ஒன்றுக்கு நிறைய வேக்யூல்ஸ் குட்டி குட்டியாக இருக்கும். சைட்டோபிளாசம் ரெண்டுலேயும் அதே மாதிரி தான் இருக்கும், அனிமல் செல்லையும் பிளான்ட் செல்லையும். ரிபோசோம்ஸ் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். பிளாஸ்டிட்ஸ் வந்து அனிமல் செல்லில் இருக்காது, அது ஒன்லி இன் த பிளான்ட் செல். பிளாஸ்மா மெம்பரெயின் தட் இஸ் ஒன்லி இன் அனிமல் செல்லு. இங்கே பிளான்ட் செல்லில் வந்து செல் வால் அண்ட் செல் மெம்பரெயின் ரெண்டும் சேர்ந்து இருக்கும். கால்கி அப்பேரட்டஸ் வந்து ரெண்டுலேயும் இருக்கும். மைட்டோகாண்ட்ரியா ரெண்டுலேயும் இருக்கும். எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ஸ்மூத்தாக இருந்தாலும் சரி, ரஃபாக இருந்தாலும் ரெண்டு அனிமல்லையும் இருக்கும், பிளான்ட்லேயும் இருக்கும். குளோரோபிளாஸ்ட் வந்து அனிமல் செல்லில் சுத்தமாக இருக்காது, பிளான்ட்டில் ஆல்மோஸ்ட் எல்லா பிளான்ட்லேயும் இருக்கும். ஸோ குளோரோபிளாஸ்ட் தான் உலகத்தில் இருக்க எல்லா எனர்ஜியும் ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஸோ த ஃபுட் இட் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை ஆன் இட்ஸ் ஓன். ஸோ எல்லா பிளான்ட்ஸ், எல்லா செடி மரம் கொடி எல்லாமே வந்து பிளான்ட் கிங்டமில் இருக்கவங்க எல்லாமே தே ப்ரொடியூஸ் ஃபுட். பட் அனிமல் கிங்டம் வந்து ப்ரொடியூஸ் ஆன ஃபுட்டை எடுத்து நம்ம சாப்பிட்றதுக்கு தான் நமக்கு தெரியும். ஸோ நம்ம உடம்புக்குள்ளே நம்மளாக வந்து ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ணவே முடியாது. ஃப்ளஜெல்லா வந்து தே மே பி ஃபவுண்ட் இன் சம் செல்ஸ், அனிமல் செல்ஸில். அதே மாதிரி பிளான்ட் செல்ஸில் சில செல்ஸில் மாத்திரம் இருக்கும். மைக்ரோடிபியூல்ஸ் ரெண்டுலேயும் இருக்கும். மைக்ரோஃபிலமெண்ட்ஸும் ரெண்டு அனிமல் அண்ட் பிளான்ட்டில் இருக்கும். சீலியா வந்து இட் இஸ் ப்ரெசன்ட் ஒன்லி இன் த அனிமல் செல்ஸ். அதே போல் லைசோசோம்ஸ் அக்கர்ஸ் இன் த சைட்டோபிளாசம். லைசோசோம்ஸ் ஆர் யூஸ்வலி ஆப்சென்ட் இன் த பிளான்ட் செல்லு. நியூக்ளியஸ் வந்து ரெண்டுலேயும் இருக்கும். சைட்டோகைனசிஸ் results in the formation of a burrow in the center of the cells. அதான் cytokinesis. அது வந்து பிளான்ட்ஸில் வந்து occurs due to the formation of the cell plate. ஸோ அனிமல் செல்ஸில் வித்தியாசமாக burrow in the cell center of the cell இருக்குது, அதில் வந்து formation of cell plate. ஓகே, ஸோ இப்போ காம்பனன்ட்ஸ் என்னென்னு பார்ப்போம். கேரியோடைப்பில் முன்னாடி காம்பனன்ட்ஸ் ஆஃப் ப்ரோ கேரியோடைப் பார்ப்போம். இதில் வந்து யூகேரியோடைப்பில் ஃபஸ்ட்டு செல் மெம்பரெயின், அதுக்கடுத்து பிளான்ட்ஸில் வந்து செல் வால் இருக்கும். அப்புறம் எண்டோமெம்பரெயின் சிஸ்டம் இருக்கும். எண்டோமெம்பரெயின் சிஸ்டம், கால்கி அப்பேரட்டஸ், லைசோசோம்ஸு, வேக்யூல்ஸு, அதுங்கெல்லாம் வந்து எண்டோமெம்பரெயின் சிஸ்டம்லேயே வந்துடும். அது இல்லாமல் மைட்டோகாண்ட்ரியா இருக்கும், பிளாஸ்டிட்ஸ் இருக்கும், ரிபோசோம்ஸ், சைட்டோஸ்கெலிட்டன், சிலியா அண்ட் ஃப்ளாஜெல்லா. அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் நியூக்ளியஸ் இருக்கும். நியூக்ளியஸ்குள்ளே குரோமோசோம்ஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ வந்து நம்ம செல் மெம்பரெயின் பார்க்க போகிறோம். செல் மெம்பரெயின் அப்புறம் படிப்படியாக ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். செல் மெம்பரெயின் அடுத்து செல் வால் பற்றி பார்ப்போம். அப்புறம் மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட்டு, அதெல்லாம் வரிசையாக பார்ப்போம். செல் மெம்பரெயின் வந்து தின்னாக இருக்கிறது, எலாஸ்டிக், டிரான்ஸ்பேரண்ட், செமி பர்மியபிள் அண்ட் ரீஜெனரேட்டிவ் மெம்பரெயின். தே ஆர் கால்ட் அஸ் செல் மெம்பரெயின். அனிமல்ஸில் வந்து வி கால் த சேம் திங் as பிளாஸ்மா மெம்பரெயின். ரெண்டுமே ஒன்று தான். பிளாஸ்மா மெம்பரெயின் செப்பரேட்ஸ் த இன்டர்னல் என்விரான்மெண்ட் ஆஃப் த செல் ஃப்ரம் த எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட். தே ஆர் மைக்ரோஸ்கோபிக் இது. ஸோ செல் மெம்பரெயினோட ஸ்ட்ரக்சரை பார்க்க போகிறோம். அதோட ஸ்ட்ரக்சர், அதாவது செல் மெம்பரெயினை வந்து நம்ம மைக்ரோஸ்கோப்பில் எடுத்து வச்சு பார்த்தோம் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தா, அதில் வந்து கொஞ்சம் இடத்துல லிப்பிட் இருக்கும், இன்னும் கொஞ்சம் இடத்துல ப்ரோட்டீன் இருக்கும், இன்னும் கொஞ்சம் இடத்துல கார்போஹைட்ரேட் இருக்கும். ஸோ வெறும் லிப்பிட், ப்ரோட்டீன் அண்ட் கார்போஹைட்ரேட்ஸ் இதுதான் மெயினாக இருக்கும். பிக்சரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும் எது இதெல்லாம் லிப்பிடுங்கிறது. ஸோ இதை வந்து ரொம்ப டீட்டெயில்டாக படிச்சிருக்காங்க. நம்ம மேலாப்பில் படித்தா போதும். லிப்பிட்ஸில் வந்து
the lipid molecules are amphipathic in nature. Amphipathicனா they arrange the membranes of two types. One is polar hydrophilic end, இன்னொன்று non-polar hydrophilic end. These are the two things. Lipids usually 40% வரைக்கும் இருக்கும். Proteins வந்து 52% வரைக்கும் இருக்கும். Carbohydrates 1 to 5% இருக்கும். Now protein பார்ப்போம். Lipids கொஞ்சம் இடத்துல இருக்கிறது, protein கொஞ்சம் இடத்துல இருக்கும். Depending upon the ease of extraction, the ratio of protein and the lipid varies considerably in different இது. இன்டர்னல் ப்ரோட்டீன்ஸ் இருக்கும், பெரிஃபரல் ப்ரோட்டீன்ஸ் இருக்கும். ஸோ இன்டர்னல் ப்ரோட்டீன்ஸுக்கு சில வேலைகள், வித்தியாசமான வேலைகள் இருக்கும். பெரிஃபரல் ப்ரோட்டீன்ஸ் கொஞ்சம் வீக் அசோசியேஷன் இருக்கும். கார்போஹைட்ரேட்ஸ் தான் கெமிக்கல் காம்போசிஷன் ஆஃப் த பிளாஸ்மா இது. ஸோ மெயினாக வந்து எல்லா செல்ஸ்லேயும் ப்ரோட்டீனும் லிப்பிட் தான் மெஜாரிட்டி இருக்குது. கார்போஹைட்ரேட்ஸ் ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும். இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த செல் மெம்பரேனை வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் நேம் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் கால்ட் அஸ் ஃப்ளூயிட் மொசைக் மாடல். பழங்காலத்து வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா மொசைக் தரைகள் இருக்கும். மொசைக் தரைன்னா வித்தியாசமான டிசைன்ஸ்லாம் இருக்கும். அதுதான் மொசைக்குங்கிறது. இப்போ வந்து அந்த மொசைக் இது யாரும் நம்ம பார்க்குறதில்ல. ஸோ இஃப் யூ வாண்ட் டு நோ த மீனிங் ஆஃப் மொசைக், இதில் கிராமரில் இது டிக்ஷனரியில் பார்த்துக்கோங்க. ஸோ கொஞ்சம் இடத்துல வந்து லிப்பிட் இருக்கும், கொஞ்சம் இடத்துல ப்ரோட்டீன் இருக்கும். ஒரு யூனிஃபார்மாக இருக்காது. இங்கே லிப்பிட் இருக்கும், அந்த இடத்துல ப்ரோட்டீன் இருக்கும். ஸோ இது மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருக்கிறத வச்சு தான் மொசைக் மாடலுங்கிறது. ஸோ அந்த மொசைக் மாடலோட என்ன ஒர்க் அப்படின்னா, it is the fluidity of the membrane. The fluid nature of the membrane is important from point of view of interactions of the molecules within the membrane as well as the other functions like formation of intercellular junction, cell growth, secretion of endocytosis and cell divisions. ஸோ இதில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். இந்த மொசைக் மாடலுக்குள்ளே எப்படி வந்து உணவு உள்ளே வந்துட்டு வெளியில் போகிறது, மற்ற திங்ஸில் எப்படி உள்ளே வருது. ஒன்று வந்து ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட், இன்னொன்று பேசிவ் டிரான்ஸ்போர்ட். ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டில் வந்து நமக்கு வந்து உண்மையாகவே வந்து எனர்ஜி டிபெண்ட்டாக இருக்கும். காற்று அடித்தா தான் உள்ளே காற்று போகிற மாதிரி we have to do some extra energy டு மேக் த சோடியம் பொட்டாசியம் உள்ளே போகிறது வெளியில் வருது. அந்த இது இல்லைனா அதிகமாக சோடியம் போய் இப்போ இது உள்ளே போய் செல்லில் பால் அடைஞ்சிரும். ஸோ அதான் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டு. பேசிவ் டிரான்ஸ்போர்ட் வந்து சிம்பிளாக இருக்கும். இதுக்கு இது அந்த பக்கம் உள்ளே போகிறது, அது பக்கம் வெளியில் வருது. தே ஆர் லைக் ஆஸ்மோசிஸ், சிம்பிள் டிஃப்யூஷன் ஆர் ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன். இதுங்க எல்லாமே வந்து பேசிவ் இதில் வரும். ஸோ டிஃப்ரென்சஸ் பிட்வீன் ஆக்டிவ் அண்ட் பேசிவ் பார்த்துட்டோம்னா நமக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஆக்டிவில் வந்து எனர்ஜி இஸ் ரிக்வயர்ட், பேசிவில் தெர் இஸ் நோ எனர்ஜி இஸ் ரிக்வயர்ட். ஆக்டிவ் ரொம்ப ரேப்பிடாக இருக்கும், எனர்ஜி ரிக்வயர்ட்னா ரொம்ப வேகமாக போகும். பேசிவில் வந்து காமனாக ஸ்லோவராக அது இந்த பக்கம் அந்த பக்கம் போயிட்டு வர்றது தான். ஸோ ஆக்டிவில் வந்து இட் இஸ் அகெயின்ஸ்ட் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட். உள்ளுக்குள்ளார வந்து சோடியம் கம்மியாக இருந்தால் கூட வெளியிலேருந்து சோடியம் வந்து உள்ளே போகணும் அப்படின்னு நினச்சோன்னா அதை வந்து இது அனுப்ப முடியும். அதில் வந்து பேசிவில் அப்படி இருக்காது, ஈக்குவலாக இருக்கும் ரெண்டு கான்சன்ட்ரேஷனுமே. அப்புறம் ஆக்டிவ் வந்து ஹைலி செலக்டிவ், செல்லுக்கு எது தேவையோ அதை மாத்திரம் உள்ளே எடுத்துக்கும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து வேலையே செய்யாமல் ஒரு உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, உடம்புல வந்து நம்ம எல்லாம் சாப்பிட்ட குளுக்கோஸ்லாம் இருந்தால் கூட அது வந்து செல்லுக்குள்ளே போகாது. செல்லுக்குள்ளே போகாமல் ரத்தத்திலே இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ரத்தத்திலே இருக்கும்போது நிறைய இருக்கே, நீ அடுத்து அதுக்குள்ளே உணவு வருது அப்படின்னு சொல்லிட்டு லிவர் வந்து அது கொழுப்பாக மாற்றி உடம்புல வந்து ஊழச்சதைகள், கொழுப்பு, பாட்டம் பெருசாக இருக்கிறது, வயிறு தொப்பை பெருசாகிடுது, அந்த மாதிரிலாம் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். செலக்டிவாக உடம்புக்கு கார்போஹைட்ரேட்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா அந்த குளுக்கோஸை உடம்பு எடுக்கும், இல்லைன்னா எடுக்காது. பட் ஆனால் பேசிவ் டிரான்ஸ்போர்ட் அப்படி இல்லை, அது பாட்டு டைரெக்டாக உள்ளே போகும். இது வந்து ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டில் இட் ரிக்வயர்ஸ் ப்ரோட்டீன் இருந்தால் தான் அந்த உணவுப் பொருட்கள் உள்ளே போகும். அது இப்போ பேசிவ் டிரான்ஸ்போர்ட் அது கிடையாது. ஸோ இப்போ ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, செல் மெம்பரேனோட ஃபங்க்ஷன். செல் மெம்பரேனோட ஃபங்க்ஷன் வந்து இட் இஸ் செலக்டிவ்லி பர்மியபிள். எதெல்லாம் அந்த செல்லுக்கு தேவையோ அதை மாத்திரம் தான் உள்ளே விடும், மற்றது எதையும் விடாது. இட் ப்ரொடெக்ட்ஸ் த செல் ஃப்ரம் இன்ஜுரி வந்து பாதுகாக்குது. அப்புறம் மெம்பரேன்ஸ் ஹேவ் செல் ப்ரோட்டீன். அந்த செல் ப்ரோட்டீனில் தான் நம்ம தேவையானது வந்து அட்டாச் ஆகிக்கும். அந்த அட்டாச் ஆகணுன்னா ஓகே இது வந்து குளுக்கோஸ் நமக்கு தேவைப்படுது, உள்ளே எடுத்துக்கும். சோடியம் அட்டாச் ஆச்சுன்னா சோடியம் நமக்கு தேவைப்படுது, உள்ளே எடுத்துக்கும், அந்த மாதிரி. ஸோ இதான் அந்த செல் மெம்பரேனோட ஃபங்க்ஷன். செல் மெம்பரேன் சம்டைம்ஸ் கண்டெயின் என்சைம்ஸும் இருக்கலாம். ப்ரோட்டீன் இருக்கிறது, என்சைம்ஸும் இருக்கலாம். ஸோ இதான் செல் மெம்பரேனோட இது. நெக்ஸ்ட் வந்து செல் வால் பார்க்க போகிறோம். ஸோ செல் மெம்பரேன் ஃபுல்லாக பார்த்துட்டோம். இப்போ அடுத்து செல் வால். செல் வால் வந்து
மெஜாரிட்டி ஆஃப் இது வந்து பிளான்ட்ஸில் மாத்திரம்தான் செல் வால் இருக்கும். அனிமல்ஸில் தே ஆர் டோட்டலி ஆப்சென்ட், செல் வாலே கிடையாது. ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் செல் வால் பார்ப்போம். செல் வால்ஸ் ஆர் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்டு மிடில் லேமெல்லா, பிரைமரி செல் வால் அண்ட் செகண்டரி செல் வால். இது ஜஸ்ட் நேம்ஸ் மொத்தம் தெரிஞ்சால் போதும். அந்த மிடில் லேமெல்லா இஸ் மேட் அப் ஆஃப் கால்சியம் அண்ட் மெக்னீஷியம். It cements the cell wall of two joining cells together. It's absent on the outer side of the surface and middle lamella also in the cell wall. Primary cell wall வந்து it is produced inner to the middle lamella in the young and growing cellsல இருக்கும். Secondary cell wall வந்து the thick secondary wall is formed inner towards the membrane to the primary wall. As the cell gets fully matured, its composition similar to the primary cell wall. இப்போ செல் வாலோட ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் a definite shape கொடுக்குது அந்த செல்லுக்கு, பிளான்ஸோட செல்லுக்கு. அண்ட் இட் ப்ரொடெக்ட்ஸ் த புரோட்டோபிளாசம், வெளியில் வந்து போகாமல் பாதுகாத்துக்குது. அந்த புரோட்டோபிளாசமில் இன்ஃபெக்ஷன் வராமல் பாதுகாத்துக்கும். செல் டு செல் இன்ட்ராக்ஷன், ஒரு இந்த செல்லுக்கும் அடுத்த செல்லுக்கும் உள்ள கம்யூனிகேஷன் அது பார்க்குது. இட் ப்ரொவைட்ஸ் பேரியர் டு அன்டிசைரபிள் திங். ஸோ அந்த செல்லுக்கு தேவையானது இல்லாத எல்லாத்தையும் அது உள்ளே விடாது, உள்ளே இருக்கிறது எதுவும் வெளியில் எடுக்காது. மேக்ரோ மாலிகூல்ஸ் அண்ட் அட்டாக் ஆஃப் பேத்தஜன். ஸோ வேறு ஒரு செல்லுக்குள்ளே வந்து இன்னொரு பாக்டீரியா வராமல் பாதுகாத்துக்கிறது வந்து செல் வால் தான். ஸோ நம்ம அனிமலில் செல் வால் இல்லைன்னு சொன்னோம். அனிமலும் ஹியூமன்லேயும் செல் வால் நமக்கு கிடையாது. ஸோ நம்ம வந்து ஈஸியாக எந்த இன்ஃபெக்ஷன் வேணாலும் நமக்கு வந்து வந்துடும். பட் அதில் வந்து அதுக்கு இந்த செல் வால் வந்து பாக்டீரியா இது பாதுகாத்துக்குது. ஸோ செல் வால் முடிச்சிட்டோமா? இப்போ எண்டோ மெம்ப்ரெயின் சிஸ்டம். ஸோ எண்டோ மெம்ப்ரெயின் சிஸ்டம்னு செல்லுக்குள்ளே சின்ன சின்ன ஆர்கனல்ஸ் வந்து அது ஒரு மெம்ப்ரெயின் சுற்றி இருக்கும். அதை தான் வந்து எண்டோ மெம்ப்ரெயின் சிஸ்டம்னு சொல்கிறோம். அது எதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் 1, கால்கி காம்ப்ளெக்ஸ் 2, லைசோசோம்ஸு, வேக்யூல்ஸ். இது 4ஓட நேம் தெரிஞ்சாலே போதும், ரொம்ப டீப்பாக தெரிய வேண்டாம். மேலாப்பில் நம்ம வந்து பார்த்துப்போம். எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் என்னென்னா, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இஸ் த காம்ப்ளிகேட்டட் சிஸ்டம் ஆஃப் மெம்ப்ரேனியஸ் சேனல் அண்ட் flattened vesicles. They are tiny tubular structure that are being scattered in the cytoplasm. சைட்டோபிளாசத்துக்குள்ளே இருக்கிறது தான் இது எண்டோசைட்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். எண்டோசைட்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்து it divides into luminal compartment and extraluminal compartment. The types of endoplasmic reticulum வந்து smooth endoplasmic reticulum, rough endoplasmic reticulum. ஸோ ஸ்மூத் வந்து பிகாஸ் தே டு நாட் பேர் எனி ரிபோசோம்ஸ், ரிபோசோம்ஸே இல்லைன்னா இட் இஸ் கால்ட் அ ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். இட்ஸ் ப்ரெசன்ட் இன் செல்ஸ் விச் வேர் தே ஆக்ட் ஆஸ் அ மேஜர் சைட் ஃபார் சிந்தசிஸ் ஆஃப் லிப்பிட். கொழுப்பு உற்பத்தியாகிற இடத்துல தான் ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்கும். அண்ட் ஆல்சோ ஹெல்ப் இன் த சிந்தசிஸ் ஆஃப் ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸ். ஸ்டீராய்டல் ஹார்மோன்ஸ் வந்து அட்ரினலில் உற்பத்தி ஆகும். Rough endoplasmic reticulum வந்து they are found extensively and continuous with the outer membrane and nucleus. They have rough membranes because they bear ribosomes being attached to their surface. அதான் இது பிக்சர் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் தெரியும், ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அந்த பிக்சரில் பார்க்கும்போது தெரியும். ஸோ இதோட ஃபங்க்ஷன் என்ன? they provide support to the colloidal cytoplasmic matrix, help in the rapid intercellular transport of the materials. Endoplasmic reticulum contains variety of enzymes for various metabolic process, ATPase and phosphatidase அதெல்லாம் வரும். ஸோ இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்சஸ் பார்க்கணுமா? ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அண்ட் ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஸ்மூத் வந்து இட் இஸ் அசோசியேட்டட் வித் ரிபோசோம்ஸ். ரிபோசோம்ஸ் இருந்தால் இட் இஸ் ஸ்மூத். ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்து இட் இஸ் அசோசியேட்டட் வித் ரிபோசோம்ஸ் அண்ட் நியூக்ளியர் மெம்பரெயின். ஓகே, அப்புறம் ஸ்மூத்தில் வந்து தி மெயின் ஃபங்க்ஷன் இஸ் சிந்தசிஸ் ஆஃப் லிப்பிட்ஸ். ரஃப் எண்டோபிளாஸ்மில் சிந்தசிஸ் ஆஃப் புரோட்டீன் ஃபார்ம்ட் ஆஃப் வெசிக்கிள்ஸ். ஸ்மூத்தில் ரஃப்பில் வந்து ஃபார்ம்ட் ஆஃப் சிஸ்டேனே ஆர் ஃபியூ டிபியூல்ஸ். Smooth endoplasm is found usually in the periphery. Rough வந்து found in the deep inside the cytoplasm. ஓகே, அவ்வளோதான் நமக்கு வந்து எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வச்சு தெரியணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கால்கி அப்பேரட்டஸ். கால்கி அப்பேரட்டஸ் வந்து அது ஒரு காம்ப்ளெக்ஸ் apparatus in the major complex protoplasmic structure being made up of many flat disc shaped
சாக்ஸ் ஆர் சிஸ்டன் அப்படி மடிஞ்சு இருக்கும். அதாவது அந்த இதுதான் இட் இஸ் கால்ட் அஸ் கால்கி apparatus. ஸோ இதோட ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கால்கி apparatus involved in the formation of lysosomes, vesicles and contains protein and remains within the cell. So protein அது ஃபுல்லாக mostly proteins, but it produces lysosomes and vesicles. It performs the function of packaging material. இதான் பேக் பண்ணி அனுப்புறது. It acts as a important site for the formation of glycoprotein and glycolipid. glycoprotein glycolipid இங்கே தான் உற்பத்தி ஆகுது கால்கி apparatusல. It helps in the production of complex carbohydrates other than glycogen and starch, and it helps in the formation of cell wall in plant kingdomல. ஓகேங்களா, இதுதான் வந்து கால்கி apparatus. நெக்ஸ்ட் வந்து லைசோசோம்ஸ். லைசோசோம்ஸ் என்னன்னு பார்ப்போமா? These are membranes bound vesicles that are produced by Golgi apparatus. They are rich in several hydrolytic digestive enzymes. மெயினாக நிறைய என்சைம்ஸாக இருக்கும். As they are optimal at the acidic pH less than 7, therefore also called as acid hydrolase and capable of digesting macromolecules. ரொம்ப சிவியரான மாலிகுல்ஸும் இது வந்து டைஜஸ்ட் பண்ணிடும் லைசோசோம்ஸ் தான். ஸோ இதோட ஃபங்க்ஷன் வந்து மெயினாக வந்து டைஜஸ்ட் த ஃபுட் கண்டென்ட்ஸு. இட் ஆல்சோ பெர்ஃபார்ம்ஸ் எக்ஸ்ட்ரா செல்லுலார் டைஜஷன். உள்ளுக்குள்ள இன்ட்ரா செல்லுலார் டைஜஷன் பண்ணோம், எக்ஸ்ட்ரா செல்லுலார் டைஜஷன். ஆல்சோ டைஜஸ்ட் த ஓல்ட் அண்ட் யூஸ்லெஸ் ஆர்கனல்ஸ் ஆஃப் த செல்ஸ். செல்ஸ்லேயே சிலது வந்து ஏஜ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுவே ஆட்டோமேட்டிக்காக அதை லைஸ் பண்ணிடும். அதான் அதோட ஃபங்க்ஷனு. தே ஆல்சோ ஃபங்க்ஷன் இன் த செல் டிவிஷன். ஸோ லைசோசோம்ஸ் ஃபங்க்ஷன் இன் த செல் டிவிஷன். Vacuoles next. Vacuoles are the large membranous sacs found in the cytoplasm. They store substances that are not essentially useful for the cells, like water, sap, excreted products and other materials. ஸோ தேவையில்லாத போடுற இதெல்லாம் தான் வேக்யூல்ஸோட ஒர்க்கு. Vacuoles is bound by single membranous structure known as tonoplast. மற்றபடி நம்ம வேக்யூல்ஸ் பற்றி தெரிய வந்து there are two types of இது இருக்கும். contractile vacuoles மெயினாக அமீபாவில் இருக்கிறது. ஃபுட் வேக்யூல்ஸ். ஃபுட் வேக்யூல்ஸ் ஆர் மெயின்லி இந்த புரோட்டோசோன் இதில் இருக்கிறது. நெக்ஸ்ட்டு மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியா பற்றி என்ன அது ஷேப்பு எப்படிலாம் இருக்குன்னு பார்ப்போம். மைட்டோகாண்ட்ரியா பற்றி முக்கியமாக தெரியணும். நம்ம உடம்புல இருக்க மைட்டோகாண்ட்ரியாவில் தூங்கிட்டு இருக்கு. நம்ம மைட்டோகாண்ட்ரியா நல்லா வேலை செஞ்சுன்னா பிரெயின் நல்லா ஆக்டிவாக இருக்கும், பார்வை நல்லா கிளியராக இருக்கும், நல்லது ஆழமாக சிந்திப்போம், அதெல்லாம் இருக்கிறது தான். ஸோ மைட்டோகாண்ட்ரியோட ஒர்க் வந்து தே ஆர் எனர்ஜி ப்ரொடியூசிங் இது. Mitochondria are the membrane bound cell organelles essential for aerobic respiration of eukaryotype. Aerobicனா காற்று ஆக்சிஜன் இருக்கிற ரெஸ்பிரேஷன் தான் ஏரோபிக். ஸோ ஏரோபிக் ஆக்சிஜன் இருந்தால் தான் மைட்டோகாண்ட்ரியா வேலை செய்யும். தேர் ஆல்சோ நோன் அஸ் அ பவர் ஹவுஸ் ஆஃப் த செல். ஒரு செல்லோட பவர் ஹவுஸ். அதான் வந்து மெயின் பெட்ரோல் மாதிரி நினச்சிக்கோங்களேன். ஸோ இதுதான் இன்ஜின், செல்லோட மெயின் இன்ஜின். இதுக்கு வந்து தே ப்ரொடியூஸ் செல்லுலார் எனர்ஜி. இட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ஏடிபி. The occurrence mitochondria are present in all living cells except prokaryotic. Prokaryotic இந்த பாக்டீரியா அதுங்களை மாத்திரம் தான் இருக்காது, மற்ற எல்லா இதுலேயும் இருக்கும். ரெட் பிளட் செல்ஸ்லேயும் இருக்கும் இது. அண்ட் ஷேப்பும் வந்து தேர் அபவுட் கன்சிடபிளி அக்கார்டிங் டு ஷேப் ஆஃப் த சைஸு. யுனிக்காக இருக்கும். அந்த படத்தில் பார்க்கும்போது யுனிக்காக உங்களுக்கு தெரியும் இல்லையா? தே ஆர் கிரானுலார், ஃபிப்ரிலார், ஸ்பெரிக்கல், ஓவல், டிஸ்காய்டு. ஆவரேஜ் சைஸ் த மைட்டோகாண்ட்ரியா இஸ் 2 to 6 மைக்ரோமீட்டர்ஸ். ரொம்ப டைனியாக குட்டியாக இருக்கும். சாசேஜ் ஷேப்பில் இருக்கும் மைட்டோகாண்ட்ரியா. அதுக்குள்ளே என்னென்ன ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் அவுட்டர் மெம்பரெயின், இன்னர் மெம்பரெயின். இந்த அவுட்டர் மெம்பரெயின், இன்னர் மெம்பரெயின்குள்ள தான் நிறைய வேலைகள் நடக்குது. எந்த இடத்துல வேலை நடக்குதுன்னா, இட் இஸ் கால்ட் அஸ் கிறிஸ்டே. கிறிஸ்டே ஆர் த ரெஸ்பான்ஸ் ஃபார் இன்க்ரீஸிங் த ஃபிசியலாஜிக்கல் ஆக்டிவ் ஏரியா ஆஃப் சர்ஃபேஸ் இது. ஸோ அங்கே தான் அந்த கேஸஸ் எக்ஸ்சேஞ்செலாம் நடக்கும். த அவுட்டர் அண்ட் இன்னர் மெம்பரெயின் டிவைட் த லூமின் இன்டு 2 aqueous component separately. They are outer and inner component. The inner component is also called as matrix, which forms the inner core of the mitochondrion. The matrix also possesses single circular DNA molecule, a few RNA molecule. So mitochondrial DNA இருக்கான்னு கேட்டால் எஸ்ன்னு போடணும். DNA molecule அதில் இருக்கும், RNAவும் இருக்கும். The two membranes of the mitochondria have their own specific enzyme associated with the mitochondrial function. ஸோ மைட்டோகாண்ட்ரியோட வேலை என்ன? அதான் நம்ம பவர் ஹவுஸ்ன்னு பார்த்தோம் இல்லையா? மைட்டோகாண்ட்ரியா ப்ரொடியூசஸ் த இம்பார்ட்டன்ட் இன்டர்மீடியேட்ஸ் ஃபார் சிந்தசிஸ் ஆஃப் செவரல் பயோகெமிக்கல்ஸ் லைக்
pyrimidine and alkaloids எல்லாம் ஸோ எல்லாம் இங்கே தான் ப்ரொடியூஸ் ஆகுது. The inner chamber matrix of the mitochondria has enzymes for the synthesis of the fatty acid. அப்புறம் they help in regulation of the cell metabolism, helps in apoptosis. Apoptosisனா ப்ரோக்ராம்டு செல் டெத். செல்லுக்கு வந்து வயசு ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த செல்லை வந்து டிஸ்ட்ராய் பண்ணுறது மைட்டோகாண்ட்ரியா தான் மெயினாக அதை டிஸ்ட்ராய் பண்ணுறோம். ஸோ மைட்டோகாண்ட்ரியா தான் செகண்ட் லார்ஜஸ்ட் ஆர்கனல் இந்த அனிமல் இதில். நெக்ஸ்ட் வந்து பிளாஸ்டிட்ஸ் பார்க்கலாம். பிளாஸ்டிட்ஸ் வந்து என்னென்னா தே ஆர் செமி ஆட்டோனாமஸ் ஆர்கனல்ஸ் தட் ஹாவ் டபுள் மெம்பரேனஸ் என்வலப். பிளாஸ்டிட்ஸ் ஹாவ் தேர் ஓன் ஜெனட்டிக் மெட்டீரியல். அது பிளாஸ்டிக்ஸில் அதோட டிஎன்ஏ தனியாக இருக்கும், பட் அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்களே வேலை பார்க்குற இது இருக்கும், நியூக்ளியஸோட கண்ட்ரோல்லே இருக்காது. பிளாஸ்டிட்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் ஆல் த பிளான்ட்ஸ் அண்ட் யூக்ளூக்கனாய்ட்ஸ் எக்ஸப்ட் இன் சம் ப்ரோட்டியேஷியன்ஸ். ஸோ பிளாஸ்டிட்ஸ் வந்து அனிமல் செல்லில் இருக்காது, இட்ஸ் ஒன்லி இந்த பிளான்ட் செல்லில் மட்டும்தான் இருக்குது. தேர் ஆர் 3 டைப்ஸ். ஒன்று லூக்கோபிளாஸ்ட்டு, இன்னொன்று வந்து குரோமோபிளாஸ்ட்டு, இன்னொன்று குளோரோபிளாஸ்ட்டு. இந்த 3 டைப்ஸ் இருக்கும். இந்த லூக்கோபிளாஸ்ட் வந்து தே ஆர் வேரியட் இன் ஷேப் அண்ட் சைஸு. தே ஆல்சோ கால்ட் அஸ் அமைலோபிளாஸ்ட். ஸ்டார்ச் இருந்துச்சுன்னா இட் இஸ் கால்ட் அஸ் அமைலோபிளாஸ்ட். இது எதுலெல்லாம் இருக்குன்னா நம்ம ரைஸில் இருக்கும், வீட்டில் இருக்கும், அரிசி, கோதுமை, பொட்டேட்டோ, உருளைக்கிழங்குல அதிலெல்லாம் அமைலோபிளாஸ்ட் இருக்கும். இலாயோபிளாஸ்ட் ஆர் த லூக்கோபிளாஸ்ட் விச் ஸ்டோர்ஸ் த ஆயில் அண்ட் ஃபேட். இந்த ஆமணக்காய் எண்ணெய், இந்த கேஸ்டர் சீடு எல்லாம் இருக்கு இல்லையா, தேர் ஆல் ஆஸ் இலாயோபிளாஸ்ட் விச் ஸ்டோர்ஸ் த ஆயில் அண்ட் ஃபேட்டு. அலெரோபிளாஸ்ட் வந்து ப்ரோட்டீனை ஸ்டோர் பண்ணுறது. மெய்ஸ் வந்து சோளத்தில் வந்து அது ஸ்டோர் பண்ணுறது. அடுத்து குரோமோபிளாஸ்ட். குரோமோபிளாஸ்ட் ஆர் த லியூகோபிளாஸ்ட் which are yellow or reddish in appearance because of the presence of fat soluble carotenoids, pigments called keratin. அதான் வந்து குரோமோபிளாஸ்ட்டு. எதில் இருக்குன்னா ஆரஞ்சு, கேரட்டு அதெல்லாம் இருக்கும், ஆரஞ்சு கலரில் இருக்கிறதுலாம் குரோமோபிளாஸ்ட்டு. அடுத்து குளோரோபிளாஸ்ட். These are the plastids which are greenish in color containing photosynthetic pigment, chlorophyll, carotenoids இருக்கும். அந்த பச்சை கலர் வர்றது எல்லாமே வந்து இட் இஸ் குளோரோபிளாஸ்ட். இது என்ன பண்ணுது, சன்லைட்லேருந்து ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணும். இதோட பிளாஸ்டிக்ஸோட ஷேப் வந்து லென்ஸ் ஷேப்டாக இருக்கும். ஓவல், ஸ்பெரிக்கல், டிஸ்காய்டு ஆர் ஈவன் ரிப்பன் லைக் ஆர்கனல்ஸ் இருக்கலாம். நம்பர்ஸ் வந்து the number also varies from 1 per cell of the Chlamydomonas of green algae to 2 to 40 per cell in mesophils. ஸோ 40 வரைக்கும் இருக்கலாம், 1 to 40 வரைக்கும் இருக்கலாம். இப்போ இந்த குளோரோபிளாஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். ரொம்ப அதோட ஸ்ட்ரக்சர்னு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. குளோரோபிளாஸ்ட் ஆர் ஆல்சோ பவுண்ட் பை டபுள் மெம்பரெயின் envelope like mitochondria. So mitochondria மாதிரி chloroplast வந்து it has got double membrane. The two membranes are smooth and are thick. The inner membrane of the chloroplast is less permeable than the other one. The inner membrane is grounded by space known as the stroma and matrix. அது இல்லாமல் இன்னர் மெம்பரேன் வந்து டென்ஸாக இருக்கும், கலர்லெஸ்ஸாக இருக்கும், கிரானுலர் சப்ஸ்டன்ஸ், மெயின்லி இந்த soluble proteins இருக்கும். It also contains enzymes which are essential for synthesis of carbohydrate, lipid and protein. ஸோ எப்படி இங்கே உணவு உற்பத்தி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் இருக்குது அதில் இந்த என்சைம் வந்து தட் ப்ரொடியூசஸ் கார்போஹைட்ரேட் ஆர் லிப்பிட் ஆர் ப்ரோட்டீன் வந்து உற்பத்தி பண்ணுறதுக்கு அந்த இதில் எல்லாமே இருக்குது. ஸோ அந்த இது இம்பார்ட்டன்ட் பிக்சரு, இதை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த இடத்துல தான் வந்து உணவெல்லாம் உற்பத்தி ஆகுதுன்னா நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். அது இல்லாமல் நெக்ஸ்ட்டு பக்கத்தில் இருக்கிறது வந்து thylakoids. Thylakoids are number of membrane-like flattened structure that run throughout the matrix or stroma. When several thylakoids are arranged or organized in the stack, they are called grana or the intergranal thylakoids. So function of the chloroplast. Chloroplast help in photosynthesis, formation of organic compounds. Photosynthesis and also organic compounds. It consumption of carbohydrates. So நம்ம மூச்சு விடுறதுலேருந்து வெளியில் போகிற கார்போஹைட்ரேட்ஸ்லாம் எடுத்துட்டு it releases oxygen. May also change into chromoplast in order to provide color to many flowers and fruits. So சில chloroplast வந்து chromoplast கன்வெர்ட் ஆகி கலர் கொடுக்கும். They help in storing fat and lipids. Their function is transduction of the energy. Okay.
ஸோ இதுதான் நம்ம குளோரோபிளாஸ்டோட ஃபங்க்ஷன்ஸு. நெக்ஸ்ட்டு ரிபோசோம்ஸ். ரிபோசோம்ஸ் தே ஆர் ஸ்மால் subspherical granular organelles not bound by any membranes. Ribosomes are first observed by George Palade. அதான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சார். ஸோ the tiny particles. Ribosomes are mainly composed of ribonucleic acid, RNA plus protein. அதான் ribonucleic acid and also known as the protein factories. இதான் பாடியில் இருக்க protein factories as they are primarily involved in the synthesis of protein. ஸோ நம்ம உடம்புல இப்போ நிறைய ப்ரோட்டீன் இருந்துச்சுன்னா நம்ம ரொம்ப டாலாக வளரும். அதான் வந்து ரிபோசோம்ஸ் நிறைய வேணும் நமக்கு. As studied earlier, the prokaryotype ribosomes are 70S type. இதில் வந்து ரெண்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது. 70S ribosomes and 80S ribosomes. நம்ம அதோட டீட்டெயில்டாக பார்க்க வேண்டாம். நெக்ஸ்ட் வந்து cytoskeleton. Cytoskeleton, the network of interconnected proteinous filaments and tubules. They are called as the cytoskeleton. அதோட ஃபங்க்ஷன் வந்து structural maintenance and shape of the cell. It also involved in many functions in the cell like mechanical support and motility. So cytoskeleton வந்து அதான் அதோட ஃபங்க்ஷன். அப்புறம் cilia and flagella. Cilia தான் hair like projection of the cell membrane. Both cilia and flagella are almost identical in structure but differ somewhat in the length. லென்த்து தான் கொஞ்சம் பெருசாக இருக்கிறது வந்து ஃப்ளஜெல்லான்னு சொல்லுவோம், சின்னதாக இருக்கிறது வந்து சிலியான்னு சொல்கிறோம். ஃப்ளஜெல்லா இஸ் present in the prokaryotic bacteria but these are structurally different from the eukaryotic flagella. அதான் ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்சஸ்ஸு. Centrosomes and Centrioles. Centrosome வந்து is an organelle that has generally have two cylindrical structure known as centrioles. So centrosome and is the organelle that generally have two cylindrical structure known as centrioles. They are basically surrounded by pericentriolar material. அதான் centrosome. Centrosome and centrioles ஓட function வந்து they are spindle fibers that move to the poles and time of cell division. Cell division அப்போ தான் இதோட வேலையே இருக்கும், which thus helps in the movement of chromatids in the daughter cells. So centrosome and centrioles வந்து மைட்டோசிஸ் இது மியோசிஸில் படிப்போம் நம்ம. நெக்ஸ்ட் வந்து நியூக்ளியஸ். நியூக்ளியஸ் தான் இம்பார்ட்டண்ட். இது நியூக்ளியஸ்குள்ளே தான் மற்ற குரோமோசோம்ஸ் எல்லாம் இருக்கும். நியூக்ளியஸ் வந்து ஸ்பெஷலைஸ்ட் அண்ட் பிரின்சிபல் ஆர்கனல்ஸ் ஆஃப் த செல் which contains all the genetic information for controlling the essential process related to metabolism and hereditary transmission. சின்ன விஷய வேலையிலேருந்து பெரிய வேலை வரைக்கும் அங்கே நியூக்ளியஸ்குள்ளே தான் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வருது. சின்ன வேலைங்கிறது சரி லைக் உணவை வந்து செரிமானம் பண்ணுறது, ஹெரிடிட்ரி வந்து தலைமுறையாக சில கேரக்டர்ஸை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணுறது. ஸோ சில செடிகள் வந்து இந்த கலர் தான் இருக்கணும், அதே கலர் தான் அடுத்தடுத்து ஜென்ரேஷன் டிரான்ஸ்மிட் பண்ணுறது இந்த நியூக்ளியஸோட வேலை தான். நியூக்ளியஸ் இஸ் நோன் டு பி த லார்ஜஸ்ட் செல் ஆர்கனல்ஸ், ஆல்சோ நோன் அஸ் த பிரெயின் ஆஃப் த செல். ஸோ ஒரு செல்லோட பிரெயின், அங்கே தான் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் உருவாகிறதுனால தான் இட் இஸ் த லார்ஜஸ்ட் செல் ஆர்கன். The nucleus is known to be present in all eukaryotype except few cell types such as RBCs மட்டும்தான் செல் நியூக்ளியஸ் இருக்காது. மற்றது சீவ் செல்ஸ்லையும் இருக்காது ஆஃப் த வாஸ்குலர் பிளான்ட். ஸோ ரெண்டு மெயினாக இருக்க நியூக்ளியஸ் இல்லாத வந்து ஆர்பிசி ஆஃப் ஹியூமன், சீவ் செல்ஸ் ஆஃப் வாஸ்குலர் பிளான்ட்ஸ். சீவ் செல்ஸ் ஆர்பிசிங்க வச்சுக்கோங்க. அப்புறம் அல்ட்ரா ஸ்ட்ரக்சர் ஆஃப் த நியூக்ளியஸ். ஸ்ட்ரக்சர் நியூக்ளியஸ் என்னென்னு பார்க்கணும். இட்ஸ் மெயின்லி வந்து நியூக்ளியர் ப்ரோட்டீன்ஸ் இருக்கும், ஃபிம்ப்ரியல்ஸ் கால்டஸ், குரோமாட்டின், நியூக்ளியர் மேட்ரிக்ஸ் இருக்கும், அண்ட் ஒன் ஆர் மோர் ஸ்பெரிக்கல் பாடிஸ் கால்டஸ் நியூக்ளியோலை. ஸோ நியூக்ளியோபிளாசம் இருக்கும், நியூக்ளியோலஸ், நியூக்ளியர் போர்ஸ் இருக்கும், நியூக்ளியர் மெம்பரேன், அவ்வளோதான் இருக்கும். ஃபங்க்ஷன் வந்து நியூக்ளியஸ் வந்து இட் ஸ்டோர்ஸ் இன்ஃபர்மேஷன் தட் கண்ட்ரோல்ஸ் த செல்லுலார் ஃபங்க்ஷன். ஸோ இன்ஃபர்மேஷன் முதல் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க, லைப்ரரி மாதிரி இது. It controls the synthesis of the structural protein. It also stores the genetic information for development of reproduction and behavior. It induces genetic variations. So nucleusல மைல்டு சேஞ்சஸ் நம்ம கொண்டு வந்தோம்னா அடுத்த தலைமுறையை கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து குரோமோசோம்ஸ். குரோமோசோம் டீட்டெயில்டாக பின்னாடி படிப்போம். இப்போ அந்த செல்லில் இருக்கிறனால அதுக்கு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம். ஸோ they lose an indistinct network of
nucleoprotein fibers called chromatins. The chromosomes are meant for equal distribution of genetic material. Their numbers is fixed and is same in all individual. A single human cell has approximately 2 meter long thread. ஒரு குரோமோசோம் வந்து அது அப்படி நீளமாக வச்சு பார்த்தீங்கன்னா இட் இஸ் about 2 meters long இருக்கும். Thread of DNA distributed among the 46 chromosomes. So 46 chromosomes தான் நம்ம ஹியூமன் பீயிங்கில் இருக்குது. Chromatin is composed of DNA and some basic proteins called histones. Some non-histone protein and RNAs are also present in the chromatin. Each and every chromosome is composed of primary constriction or the centromere. On the other side of the it's called as kinetochores. So நடுவில் இருக்க சென்ட்ரல் இருக்கிறது வந்து இட் இஸ் பிரைமரி கன்ஸ்ட்ரிக்டர் சென்ட்ரோமியர். இதில் மேலே இருக்கிறது இந்த கைனட்டோகோர்ஸு. இந்த 4 ஃபாலோவிங் டைப்ஸ் இருக்குது குரோமோசோம்ஸில். ஒன்று அந்த சென்ட்ரோமியர் எங்கே இருக்கிறது வச்சு வரும். மெட்டாசென்ட்ரிக் வந்து 2 சைடும் குரோமோசோமோட ஆர்ம்ஸ் வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இட் இஸ் மெட்டாசென்ட்ரிக். Submetacentric. It has one shorter arm and one longer arm with centromere highly away from the middle of the chromosome. Acrocentromere. இது வந்து it's a form of extremely short and it's a very long arm. The centromere is located near the end of the chromosome. Telocentromere. It's also present in the terminal centromere. அதான் இதில் இருக்கும். அந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக தெரியும். ஸோ இது ஃபங்க்ஷன் ஆஃப் குரோமோசோம்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. தே கண்ட்ரோல் த செல்லுலார் டிஃப்ரென்சியேஷன், contain all hereditary information, forms a links between offspring and the parents, introduce variations through the process of crossovers, control cell metabolism. அவ்வளோதான் நம்ம குரோமோசோம் பற்றி. இன்னும் ஒரு ஜஸ்ட் மைக்ரோபாடிஸ்னு ஒன்று இருக்கும், அதை பற்றி லைட்டாக தெரிஞ்சுப்போம். மைக்ரோபாடிஸ் வந்து தே ஆர் மெம்பரேன் பவுண்ட் cytoplasmic elements that are composed of enzymes and other substances. They are minute vesicles found in the both plant and animal cells. பர்டிகுலர் லிவரு, கிட்னி அதிலலாம் இருக்கிறது. இதில் வந்து க்ரீச்சர்ஸ் வந்து புரோட்டோசோவா, ஈஸ்ட் அதிலலாம் இருக்கும். தேர் ஓவாய்ட், ஸ்பெரிக்கல் அண்ட் கிரானுலர் ஷேப்பு. அதான் மைக்ரோபாடிஸ்.